கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் மனு மக்களுடைய பாடுகளையும் வருத்தங்களையும் மன உளைச்சல்களையும் பாவத்தின் அழுத்தங்களையும் அவர் கண்ணோக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களை மீட்டெடுக்க இந்த உலகத்திலே வந்தேன், உங்கள் பாரங்களை உங்கள் பாவங்களை நான் சுமக்க வந்தேன். ஆகவே உங்கள் வருத்தத்தை உங்களோடு அழுத்திக் கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் தருகிற நுகம் இலகுவாயிருக்கும், அது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரும் என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்கிற வாழ்க்கை வரும் பொழுது வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. இங்கிலாந்து தேசத்துல நம்முடைய தேசத்தை போலவே ஹைவேஸ் இருக்கிறது. அந்த ஹைவேஸ்ல நாம் 4 ட்ராக் இருக்கும். அதில் அதிக வேகமாக செல்வது, மித வேகமாக செல்வது, மற்ற வேகமாக செல்வது, ஒதுங்குவதற்கு என்று சொல்லி அந்த பாதைகளை பிரித்து வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு முறை நான் அந்த பகுதியிலே பயணித்த பொழுது ஒரு ஓரத்துல ஒரு போர்டு இருந்தது. பார்த்தேன், விட்டுவிட்டேன் படிக்க முடியாமல். அடுத்தும் அந்த போர்டு வந்தது. அதுல பார்த்த பொழுது நோ ஹார்ட் ஷோல்டர் ஃபார் 200 yards என்று சொல்லி எழுதியிருந்தது. சிறிது நேரம் சென்றதும் ஹார்ட் ஷோல்டர் ஃபார் 300 கிலோமீட்டர் yards என்று சொல்லி எழுதியிருந்தது. இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். என்ன, இந்த பாதையிலே கடினத்தோடு செலுத்துவதற்கான நேரங்கள் உண்டு. பாதை சற்று சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மெதுவாக செல்ல வேண்டும். இது சீரமைக்கப்பட்ட பாதை, நீங்கள் வேகமாக செல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குத்தான் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், ஓட்டுகிறவர்கள் தெளிவாய் ஓட்ட வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நாம் இலகுவாக மகிழ்ச்சியாக சுலபமாக செல்வதற்கு ஏற்ற விதங்கள்ல என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் நுகம் இலகுவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில உண்டான பாடுகளை மாற்றி அமைக்க, இந்த உலக வாழ்க்கையில உண்டான சோதனைகள் இருந்து நாம் வெற்றி பெற, இந்த உலகத்துல காணப்படும் பயங்களிலிருந்து விடுதலை அடைய என் தேவனின் அருகிலே இருக்கிறார். அவர் என் நுகத்தை, என் பாரத்தை, என் கஷ்டத்தை, என் பயத்தை போக்க ஆயத்தமுள்ளவா இருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் அவரிடத்துல கொடுக்க முற்படும் பொழுது என் தேவன் தருகிற நுகம் என் வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். அரசாங்கம் குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்முடைய தேசத்திலும் கூட பொங்கல் பண்டிகை வந்தது என்று சொன்னால் அவர்கள் கரும்பு கொடுக்கிறேன், 1000 ரூபாய் பணம் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். அது அந்த பொங்கல் வரும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். ஆனால் என் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியோ நித்தியத்திற்கு ஏதுவான ஒன்றாய் காணப்படுது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கை நித்தியமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தர இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தர நுகத்தை சுமக்க ஆயத்தப்படுவோம், வருத்தங்களை மாற்றி வெற்றியான வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நுகம் இலகுவாய் இருக்கிறவராக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு நீர் தர மகிழ்ச்சியிலே நாங்கள் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.